Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு முளைக்கட்டின ராகி வச்சு எந்த விதமான சர்க்கரை எதுவும் சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நார்மலாக செய்கிற ராகி லட்டு விட ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு முழு ராகி எடுத்துருக்கிறேன். ராகியை ஒரு 2-3 நேரம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுக்கணும். நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே முளைக்கட்டி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே அரிப்பு வச்சுட்டு ஒரு காட்டன் துணி அரிப்புக்கு மேலே போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல ராகி, அது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மேலே இந்த துணியை வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே மூடி வச்சாலே போதும், கெட்டணும்னு கூட வேண்டாம். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இதை ஒரு 2 நாளுக்கு அப்படியே வச்சிடலாம். 48 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ட்ரையான மாதிரி இருந்தால் மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி தெளித்து விட்டாலே போதும். இப்போ நான் இங்கே வச்சு ஒரு 2 நாள் கிட்ட ஆயிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தாலே தெரியும் ராகிலாம் நல்லாவே முளை விட்டு வந்திருக்கு. இங்கே கீழே அந்த துணிக்கு கீழே கூடவே நல்லாவே முளை விட்டு வந்திருக்கு. இப்போ அந்த ராகியை நம்ம எடுத்துடலாம். நார்மலாக நம்ம செய்கிற ராகியை விட இந்த மாதிரி முளைக்கட்டி செய்யும்போது அதில் நிறையவே சத்துக்கள் அதிகமாக இருக்கும். சுவையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற ராகி லட்டை விட இந்த மாதிரி முளைக்கட்டி செய்யும்போது சுவை நல்லாயிருக்கும். அது மாதிரி ஈஸியாக ஜீரணமும் ஆயிரும். இங்கே நான் இங்கே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு கடாய்க்கு மாற்றி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வறுத்தெடுக்கணும். இதை நீங்கள் காய வச்சுட்டு கூட வறுத்தெடுக்கலாம். அப்போ சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். நீங்கள் பல்காக அந்த மாதிரி முளைக்கட்டின ராகி பொடி செய்கிறதா இருந்தாலும் நல்லா காய வச்சுட்டு வறுத்து பொடிச்சிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி முளைக்கட்டி பயன்படுத்தும் போது அதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி முளைக்கட்டி பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற இரும்பு சத்து பல மடங்கு அதிகரிக்குது. உங்களுக்கு ரத்தம் குறைவாக இருக்குது, அனிமியாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த லட்டுவை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். ஹைஸ்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். இப்போ இது போல் ராகியை நல்லா வறுத்தெடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நமக்கு வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும். அது மாதிரி எடுத்து நம்ம கடித்து பார்த்தாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது போல் வறுத்துட்டு நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக சேம் கடாயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். இல்லை கொஞ்சம் நிறம் மாதிரி வரும், அந்த தோல்லாம் நல்லா அந்த மாதிரி கலந்து வரும். இந்த மாதிரி ரெடியாகி வந்ததும் நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயிலேயே 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த லட்டு வச்சு ஸ்டோர் பண்ணுறதுனால தேங்காயில் எந்த ஈரப்பதமும் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா வறுத்து லைட்டாக ஒரு நிறம் மாதிரி வரும், அது வரையும் நம்ம இதை வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி தேங்காய் வேர்க்கடலாம் சேர்த்து செய்யும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் நல்லா தேங்காய் வறுப்பட்டு வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல ராகி, அது இப்போ நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுக்கணும். நான் இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், அது நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். நம்ம இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் அரைச்சி எடுக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 வேர்க்கடலைலாம் இந்த மாதிரி கிடக்கிற மாதிரி அரைச்சி எடுக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ நான் இதில் பாதி மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய மிக்ஸி ஜாரில் அரைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மாற்றி எடுக்க வேண்டாம், அதிலே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இதில் இனிப்புக்கு பேரிச்சம்பழம் தான் சேர்க்க போகிறோம். 15லேருந்து ஒரு 20 போல் பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தக்கன எடுத்துக்கோங்க. விதை உள்ள பேரிச்சம்பழம்னா அந்த விதையை எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். முழுவதும் பேரிச்சம்பழம் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுக்கணும். இது போல் நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை நம்ம ஏற்கனவே பாதி மாற்றி வச்சுருந்தோம்ல அதே பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முழு ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் நம்ம ராகி அரைச்செடுத்தோம்ல அந்த டைமில் சேர்த்துக்கலாம். அது மாதிரி கூட 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது போல் எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம்.
நம்ம இதில் பேரிச்சம்பழம்லாம் சேர்க்குறதுனால இது வந்து உருண்டையாக பிடிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்வீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா 5 நாள் வரை நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது 2 வாரத்துக்கிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.